அத்தை பொண்ணுங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த சாக்லேட்டை செஞ்சு நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். இப்போ பஸ்ல பைக்லயே போயிருக்கலாம், பெட்ரோல் போட காசு இல்ல, என்ன பண்றது? அதனால தான் பஸ் பிடிச்சி வந்துட்டேன். பட் ஆனா பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கினோடனே நான் இப்ப எந்த இடத்துல இருக்கேன்னு தெரியல, எந்த பக்கம் போகணும்னு தெரியல, ஒண்ணுமே புரியாம போயினுக்கிறேன் நான். சரி இதுக்கப்புறமா வேலைக்கு ஆகும்னு சொல்லிவிட்டு அவங்களே கால் பண்ணிட்டேன். ஏமா இது போல வழி தெரியாம எதிரில் வயல தான் வந்துட்டு இருக்கேன், என்ன வந்து கூட்டு போமான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். என்கிட்ட சொன்னாங்க அடுத்த 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனா 5 மணி நேரம் ஆச்சு, நானும் நடந்து ஊட்டாண்டே வந்துட்டேன். எப்போ வரீங்க பாத்தீங்களா? போங்கப்பா, உங்களுக்கு கால் பண்ணதும் வேஸ்ட், ஃபோன் பண்ணதும் வேஸ்ட். சரி நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்த சாக்லேட் எடுத்து நம்ம அத்தை பொண்ணுகிட்ட கொடுத்தேன். எடுத்த உடனே ரியாக்ஷனே சரியில்லைங்க சுத்தமா. அங்கேயே மனசு வஞ்சு போச்சு. சரி ஓகே சாப்பிட்டு நல்ல பதிலா சொல்லுமான்னு பார்த்தா ஐயோ எம்மா முடியுமோ அம்மாத்திரம் கைவி ஊத்திச்சு. சரிம்மா உங்க அக்கா கிட்டயாச்சும் கொடு, அதுவாச்சும் நல்ல ரியாக்ஷனா கொடுக்குன்னு பார்த்தா அது மாட்டு சாணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிருச்சு. இதுக்காடா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். கோதுமை மாவு கருப்பட்டியா? வாசனை தெரியல உங்களுக்கு? நீங்க தான் கண்டுபிடிவீங்கன்னு நினைச்சேன். அந்த காலத்துல இருந்து சாப்பிட்டுங்கிறீங்க. என்னது உங்க வீட்டுல கண்ணு டிவி மாடு நினைச்சா?